கதையின் தலைப்பு இன்னும் சிறந்தது வரும். கதையின் தொடக்கம். மதுரை நகரத்தில் ஒரு செல்வமான குடும்பத்தில் பிறந்தாள் கல்யாணி. அழகும் அறிவும் ஒரு சேர கொண்ட இந்த இளம்பெண் தனது வாழ்க்கையில் அதிக எதிர்பார்ப்புகளுடன் இருந்தாள். ஆனால் பல முறை திருமண முயற்சிகளில் தோல்வி கண்டதால் கல்யாணி மிகுந்த மனக்கசப்பில் இருந்தாள். குடும்பத்தாரும் உறவினர்களும் அவளை சுற்றி, இன்னும் உன்னிடம் யாரையும் பாக்கியம் பெற முடியலையா என்று கேள்வி எழுப்பினர். தோல்வியின் தாக்கம். தோல்வி தொடர்ந்து வரும்போது கல்யாணி தன்னை குறையாக எண்ணத் தொடங்கினாள். ஏன் என் வாழ்க்கை இப்படியா? நான் ஏன் ஏற்குமாறு இழக்கிறேன் என்ற எண்ணம் அவளை பீடித்தது. அவளுடைய நண்பி அனிதா இதை கவனித்து அவளிடம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பினாள். கல்யாணி, நீ உன் வாழ்க்கையை திருப்பி பார்க்கிறாயா? ஏன் இறைவன் உனக்கு பொருத்தமான ஒருவரை அனுப்ப இன்னும் காத்திருக்கிறார்? ஒரு புதிய கோணம். அனிதாவின் வழிகாட்டலில் கல்யாணி புதிய நேர்முகத்தில் தன்னை தேடத் தொடங்கினாள். அவள் தனது இலக்குகளை மீண்டும் சீரமைத்தாள். சிக்கல்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக எடுத்துக்கொண்டாள். அவள் தனது நேரத்தை சமூக சேவையில் ஈடுபடுத்தினாள். குழந்தைகள் கற்றல் மையத்தை தொடங்கி சமூகத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கினாள். வெற்றியின் வெளிச்சம். கல்யாணியின் உதவியால் பலர் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். ஒரு நாள் அவளுடைய மையத்தில் வந்த ஒரு இளைஞன், ஒளி ஆதித்யா, தனது நன்றியுடன் அவளை பாராட்டினார். அதன்பின் அவனுடன் அவளுடைய வாழ்க்கை உரையாடலாகி காதலாக மாறியது. கதையின் உச்சம். கல்யாணி தனது திருமணத்தில் மிகுந்த சந்தோஷத்துடன் இருந்தார். அவள் புரிந்து கொண்டது, வாழ்க்கை எப்போது சரியாக செல்வது என்பதை தீர்மானிக்க முடியாது. ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய வாய்ப்பு. இறைவன் எப்போதும் நம் சிறந்த தேவைகளுக்காக காத்திருக்கிறார். கதையின் நியாயம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தாமதமாக நடக்கிறது என்றால் அது இறைவன் உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தமானவைகளை தரும் வரை உங்கள் ஆர்வத்தை சோதிக்கின்ற நேரம். அதற்கு காத்திருங்கள். நிச்சயம் சிறந்தது உங்கள் வாழ்வில் வரும். இந்த கதை உங்களுக்கு உந்துதல் தந்ததா?